வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ். நான் உங்களை ஆவலுடன் சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ. ஸோ இந்த சன் பயாலஜி பிளானட் சேனல் டெட், டிஆர்பி, டிஎன்பிசி, நீட், எஸ்சிஆர்டி, 10th பப்ளிக் எழுதக்கூடிய மாணவர்கள் மற்றும் வெவ்வேறு நேஷ்னல் லெவலில் நடத்தக்கூடிய தேர்வுகளை சந்திக்கக்கூடிய மாணவர்களுக்கான சேனல் ஆகும். ஆக இந்த சேனலை துல்லியமாக பயன்படுத்துங்கள். ஓகே வியூவர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஏரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா 10th IL பாடத்திட்டத்தில் குறிப்பிட்டு சொல்ல போனால் பயாலஜி செக்ஷன், அதாவது உயிரியல் பாடத்திட்டத்துக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம பார்க்குற லெசன் பார்த்திங்கன்னா அலகு 13. சரிங்களா? அலகு பாடம் 13ல் பார்க்க போகிறோம். அந்த பாடத்தோட பேர் பார்த்திங்கன்னா உயிரினங்களின் அமைப்பு நிலைகள், உயிரினங்களுடைய அமைப்பு நிலைகள். ஸோ இந்த உயிரினங்கள் அமைப்பு நிலைகள் என்ற பாடத்திட்டத்தில் நம்ம பார்க்குற தலைப்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன், அதாவது முன்னுரைகள் மட்டும் பார்க்கலாம். வாங்க உள்ள தலைப்பிற்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அறிமுகம், அதாவது முன்னுரை. ஸோ இந்த உயிர்கோளத்தில் காணப்படும் விலங்குகளின் அமைப்பு மற்றும் வாழ்முறைகளில் காணப்படக்கூடிய பல்வகைத்தன்மை மிகுந்த ஆச்சரியப்படத்தக்கதாகவும் ஆர்வமூட்டதாகவும் கூடியுள்ளது. ஸோ இந்த உயிர்கோளத்தில், இந்த பூமியில் உயிர்கள் வாழக்கூடிய இந்த உயிர்கோள வடிவம் கொண்ட பூமியில் காணப்படக்கூடிய விலங்குகளினுடைய அமைப்பு வாழ்முறைகளில், ஹேபிட் இல்லையா, அமைப்பு மற்றும் வாழ்முறைகளில் காணப்படக்கூடிய பல்வகைத்தன்மை, அந்த வேறுபாட்டு தன்மை பார்த்திங்கன்னா மிகுந்த ஆச்சரியப்படத்தக்கதாகவும் ஆர்வமூட்டக்கூடியதாகவும் உள்ளது. ஆனால் நம்மை சுற்றிலும் நாம் காணக்கூடிய உயிரினங்கள் மிகச் சிலவே. நம்ம பொதுவாக நம்மளை சுற்றி எண்ண முடியாத அளவுக்கு உயிரினங்கள் உள்ளன. உங்களால் எண்ணவே முடியாது, எண்ண முடியாத அளவிற்கு உயிரினங்கள் உள்ளன. ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய உயிரினங்கள் மிக சிலவே. சில விலங்கினங்கள், உயிரினங்கள் மட்டுமே நீங்கள் காண்கிறீர்கள். ஆனால் இந்த உலகத்தில் எண்ணிலடங்கா சிற்றினங்கள், விலங்கு சிற்றினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆக விலங்குலகம் என்பது முதுகுநான் உள்ளதன் அடிப்படையில் முதுகுநான் அற்றவை, முதுகுநான் உள்ளவை என 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளதை நாம் ஏற்கனவே சின்ன சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம். அது என்ன முதுகுநான் கொண்டவை, முதுகுநான் இல்லாதவை? அதாவது முதுகுநான் அப்படிங்கிறது அந்த உயிரிக்கு ஆதரவு தரக்கூடிய, உடலுக்கு வலு தரக்கூடிய, ஒரு ஸ்ட்ரென்த்து தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடியது. அதுதான் முதுகுநான்னு சொல்லுவோம். இது ஒரு எலும்பினுடைய முன்னோடி அமைப்பு. சரிங்களா? ஸோ முதல்ல முதுகெலும்பற்ற உயிரினம் இருந்துச்சு இல்லைங்களா? ஸோ அந்த முதுகெலும்பற்ற உயிரினத்தில் ஒரு சிறிய தண்டு போன்ற அமைப்போ முதுகுநான் வந்துச்சு. அது எலும்பினுடைய முன்னோடி. சரிங்களா? முதுகெலும்பினுடைய முன்னோடி. அந்த முதுகுநான் சில உயிரினங்களில் தொடர்ச்சியாக இருக்கும். சில உயிரினங்கள் அந்த முதுகுநான் மறைந்து முதுகெலும்பு தொடராக மாறிடும். ஆனால் எனிவே அது எப்படி மாறினாலும், முதுகெலும்பாக மாறினாலும் சரி, இல்லை முதுகு நானா அப்படியே அந்த உயிரில் நிலையாக இறக்கும் மாதிரி இருந்தாலும் சரி, மொத்தத்தில் முதுகுநான் என்ற அமைப்பு ஒரு உயிரில் தோன்றுனா அந்த உயிரிகள் அனைத்துமே முதுகுநான் கொண்டவைகள் என அழைக்கப்படுகிறது. இப்போ உயர் விலங்குகளில் கருப்பிராயத்தில் முதுகுநான் தோன்றும். கருப்பிராயத்தில் முதுகுநான் தோன்றுறது. அந்த கரு வளர்ச்சியடைய முதிர் உயிரியாக மாறும்போது அந்த முதுகுநான் மறைந்து முதுகெலும்பு தொடராக வெர்டிபிள் காலமாக மாறிடும். சரிங்களா? அப்போ நிறைய முதுகெலும்பு கொண்ட உயிரினங்கள் இருக்குது. ஆனால் முதுகெலும்பு கொண்ட உயிரினங்களாக இருந்தால் கூட அவைகளை நாம் முதுகுநான் கொண்டவை அப்படிங்கிற, முதுகுநான் உடையவை அப்படிங்கிற அந்த தொகுதி கீழே தான் வச்சுருக்கிறோம். ஏன் அப்படி வச்சுக்கிறோம்னா, அந்த முதுகு எலும்பு கொண்ட உயிரினங்களினுடைய கரு வளர்ச்சி காலத்தில் ஏதாவது ஒரு நிலையில் முதுகுநான் தோன்றியிருக்கும், நோட்டோகார்டு என்ற அமைப்பு தோன்றியிருக்கும். அதனால் எல்லா முதுகெலும்பு கொண்ட உயிரிகளுமே முதுகுநான் கொண்டவை என அழைக்கிறோம். சரிங்களா? ஆனால் இந்த முதுகுநானே தோன்றாத உயிரிகளை, இல்லாத உயிரிகளை முதுகுநான் இல்லாதவை அப்படிங்கிற தலைப்பில் வச்சுக்கிறோம். ஆக விலங்கு உலகத்தை 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கிறோம். முதுகுநான் உள்ளவை, முதுகுநான் இல்லாதவை. இப்போது புவியில் காணும் விலங்குகளுக்கு இடையே அவற்றின் வாழ்முறை, வாழிடம், உருவ அமைப்பு, இனப்பெருக்க முறை
ஆகியவற்றில் மிக பெரும் அளவிலான வேறுபாடுகள் காணப்படுகிறது. இந்த பூமியில் நிறையா விலங்குகளை நம்ம பார்க்குறோம். அந்த விலங்குகளிடையே வாழ்முறை, அது வாழக்கூடிய இடம், வாழிடம், வாழ்முறை. சில உயிரினங்கள் பார்த்திங்கன்னா நடந்து சென்று உணவை பறிக்கும், இல்லை வேட்டையாடி உணவை சாப்பிடுது. இந்த மாதிரி வாழ்முறை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வேறுபட்டுருக்கும். வாழிமிடம், சில உயிரினங்கள் கடலில் வாழுது, சில உயிரினங்கள் நன்னீரில் வாழுது, சில உயிரினங்கள் நிலத்தில் வாழுது. சரிங்களா? இந்த மாதிரி வாழ்முறை, வாழிடம், உருவ அமைப்பு. யானை பெருசாக இருக்குது, ஸோ இது புலி சிறுசாக இருக்குது. சரிங்களா? அப்போது உருவ அமைப்பு, இனப்பெருக்க முறைகள். ஸோ அந்த இனப்பெருக்க முறைகள் வெவ்வேறு அமைப்பில் இருக்குது. இந்த மாதிரி இந்த 4 அம்சங்கள் ஆகியவற்றில் பெருமளவிலான மாறுபாடுகள், வேறுபாடுகள் காணப்படுகின்றன. ஸோ இந்த 13வது லெசனில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, முதுகு நாணற்ற உயிரி, அதாவது முதுகு நாண் கொண்ட உயிரிக்கு ஒரு எடுத்துக்காட்டு, முதுகு நாண் இல்லாத உயிரி, முதுகு நாண் இல்லாத உயிரிக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அட்டைப்பூச்சி, அட்டையும். மற்றொரு எடுத்துக்காட்டு முதுகு நாண் கொண்ட, அதாவது முதுகெலும்பு கொண்ட உயிரிக்கு ஒரு எடுத்துக்காட்டு முயல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த முயல் மற்றும் முயலுக்கும் அட்டைப்பூச்சி, இந்த ரெண்டினுடைய வெளிப்புற அமைப்பு, உள்புற அமைப்புகளை பற்றி தெளிவாக அந்த லெசனில் பார்க்கலாம். வாங்க உள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு அட்டைப்பூச்சி பற்றி கொஞ்சம் ஜஸ்ட்டு பார்க்கலாம். அட்டையின் விலங்கியல் பெயர். அட்டைப்பூச்சி பார்த்துருப்பீங்க இல்லையா, ரத்தத்தை உறிஞ்சக்கூடியது. நிறையா நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய கால்நடைகளில் நிறைய இருக்கும். ஓகே, அட்டையின் விலங்கியல் பெயர் ஹிருடினேரியா அப்படின்னு சொல்லுவோம். 1 மார்க்கில் கேட்பாங்க. அட்டையின் அறிவியல் பெயர் என்ன? ஹிருடினேரியா. இது தெரியல, இப்படி பிரிச்சுங்க. ஹிருடினேரியா, சரிங்களா? கிரானுலோசா, அப்படி 2ஆக பிரித்து பழங்க. அட்டையின் அறிவியல் பெயர் ஹிருடினேரியா கிரானுலோசா என்பதாகும். இது ஒரு 1 மார்க்கு. 2வது, இதன் தொகுதி வலைதசை புழுக்களை சார்ந்ததாகும். ஸோ இந்த அட்டைப்பூச்சின்னு அழைக்கக்கூடிய ஹிருடினேரியா கிரானுலோசா என்ற அட்டைப்பூச்சியானது எந்த தொகுதியில் வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா, வலைதசை புழுக்களில் வச்சுருக்காங்க. வலைதசை புழுக்கள், மண்புழு படிச்சிருப்பீங்களே சின்ன கிளாஸில், அது வந்து வலைதசை புழுக்கள் என்ற தொகுதியில் இருக்குது. இந்த லீச்சும், அதாவது அட்டைப்பூச்சியும் வலைதசை புழுக்கள் என்ற வச்சுக்கிறான். வலைதசை புழுக்கள் என்பவை உறுப்பு மண்டல அளவில் ஒருங்கமைப்புடையவை. இதில் பார்த்தீங்கன்னா உறுப்பு மண்டலங்கள் நிறையா இருக்குது. உறுப்பு மண்டலம்னா செரிமான மண்டலம், இரத்தோட்ட மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், கழிவு நீக்க மண்டலம், சரிங்களா? இனப்பெருக்க மண்டலம், இந்த மாதிரி மண்டலங்கள் தனித்தனியாக இருக்குது. அதில் அது சார்ந்த உறுப்புகள் இருக்கும். இப்போது உணவு மண்டலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரைப்பை, குடல், வாய், சரிங்களா? இந்த மாதிரி அமைப்புகள் சேர்ந்ததை நம்ம என்ன சொல்லுவோம்? உணவு மண்டலங்கிறோம். இப்போ அதே ரத்தோட்ட மண்டலம்னா இதயம், ரத்தம், இரத்த குழாய், இதெல்லாம் என்ன சொல்லுவோம்? ரத்தோட்ட மண்டலம். இந்த மாதிரி நிறைய மண்டலங்கள் உடலை சீரமைத்து இயக்குவதற்கு காணப்படுகின்றன. இவ்வாறு காணப்படக்கூடிய அம்சங்களை உறுப்பு மண்டல அளவுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய உறுப்புகள் இருந்தால் உறுப்பு மண்டல அளவில் ஒருங்கமைக்கப்பட்ட அம்சங்கள் கொண்டது. கூடவே கண்டங்களாக பிரிக்கப்பட்ட புழு போன்ற உடலமைப்புடைய விலங்குகளாகும். ஸோ இதனோட உடம்புல பார்த்தீங்கன்னா நிறையா கண்டங்கள் இருக்கும். இப்போ கண்டங்கள் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. ஸோ இது ஒரு அட்டைப்பூச்சின்னு எடுத்துக்கலாம். இதில் இப்போ நான் போடுறது கண்டம். இது ஒரு கண்டம், இது முழுசாக ஒரு கண்டம். இது 2வது கண்டம், இது 3வது கண்டம், இது 4, இது 5. இந்த மாதிரி உடலானது கண்டங்கள் அப்படின்னா துண்டங்கள். அதோட உடம்பை அந்த உயிரியை துண்டு துண்டாக பிரித்து வச்சுருக்கு. பிரிக்குதுன்னா கட் பண்ணி வச்சுருக்காது, பார்த்தா பிரித்த மாதிரி கண்டங்களாக இருக்கும். சரிங்களா? கண்டங்களாக வச்சுருக்கும். அதை வந்து ஒரு துண்டு ஒரு கண்டம்னு சொல்லுவோம். இப்போ நான் ஒரு 5 கண்டங்கள் போட்டேன், 5 துண்டுகள் போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி கண்டங்களாக பிரிக்கப்பட்ட புழு போன்ற உடலமைப்பு பெற்றவை, கண்டங்களாக பிரிக்கப்பட்ட புழு போன்ற அமைப்பு கொண்டவை. இது தெரியணும். ஸோ நம்மளுக்கு லீச்சு பற்றி கொஞ்சம் பார்த்துட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா முயலை பற்றி பார்க்கலாம். முயலின் அறிவியல் பெயர் ஓரிடோலேகஸ் கியூனிக்லஸ். ஓரிடோலேகஸ், இதை பிரிக்கணும். ஓரிடோலேகஸ் கியூனிக்லஸ் அப்படின்னு பிரித்து படிங்க. ஓரிடோலேகஸ் கியூனிக்லஸ், இது முயலின் அறிவியல் பெயராகும், விலங்கியல் பெயர். ஸோ இதனோட தொகுதி, இதை வந்து நம்ம எதில் வச்சுருக்கோம்னா முதுகு நாண் உள்ளவை. ஏன் முதுகு நாண் உள்ளவை அப்படின்னோம்னா, இது வந்து ஆக்சுவலாக முதுகெலும்பு கொண்ட உயிரி தான். அதாவது முயல் என்பது முதுகெலும்பு கொண்ட உயிரி தான்.
ஆனாலும் இந்த முயல் வந்து கருப்பிராயத்தில் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நிலையில் முதுகுநான் என்ற ஆதார அமைப்பு வந்து வருது. அந்த முதுகுநான் என்கிற நோட்டாக்காடு வர்றதுனால ஸோ இது முதுகெலும்பாக கொண்ட உயிரியாக இருந்தால் கூட முதுகுநான் அப்படிங்கிற தொகுதியில் கொண்டு வந்து வச்சுட்டோம். ஆக முயல் என்பது முதுகுநான் என்ற தொகுதியை கொண்டவை மற்றும் இதோட வகுப்பு அப்படிங்கிறது அது கீழே வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய வகைநிலை படிநிலை ஒரு அம்சம். வகுப்பு வந்து பாலூட்டிகள் அப்படின்னா பாலை உண்ணும், மில்கை சாப்பிடும். சரிங்களா? பால் ஊட்டக்கூடிய பாலை சாப்பிடக்கூடியவை, இளம் பிராயத்தில் பாலை சாப்பிடும். ஸோ பாலூட்டிகளே விலங்குலகத்தின் மிக உயர்ந்த வகுப்பு. சரிங்களா? விலங்குலகம் நட்டிங்கன்னா உயர்ந்த வகுப்பு வந்து பாலூட்டிகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். மற்ற அனைத்து வகை விலங்குகளை விடவும் மிகவும் மேம்பாடு அடைந்தவை இந்த உயிரிகள். மற்ற எல்லா விலங்குகளை விட மேம்பாடு அடைந்தவைகள் எது? ஸோ இந்த பாலூட்டிகளின் மிக சிறப்பானது ஒரு பண்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெண் உயிரிகளில் பால் சுரப்பிகள் காணப்படும். பாலூட்டிகள் அப்படின்னாலே பால் சுரப்பிகள் இருக்கும். இந்த பாலூட்டிகள் அப்படிங்கிற இந்த வகுப்பில் மிக சிறப்பான பண்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலூட்டிகளில் காணக்கூடிய பெண் உயிரிகளில் பால் சுரப்பிகள், பாலை உற்பத்தி செய்யக்கூடிய சுரப்பிகள் இருக்கும், பாலை வழங்கும். பால் சுரப்பிகள் காணப்படுவதே பால்வழி சிறப்பம்சமாகும். இந்த உயிரிகள் அனைத்தும், அதாவது பாலூட்டிகள் அனைத்துமே வெப்ப ரத்த உயிரிகள். சரிங்களா? உடல் எப்பவும் வெப்பம் வந்து இருந்துகிட்டே இருக்கும், வெப்பம் சீராக இருக்கும். ஆக ரத்தம் வந்து சூடாக இருக்கும். அதனால் வெப்ப ரத்த உயிரிகள் என்கிறோம். மற்றும் உடல் முழுவதும் ரோமங்கள் காணப்படும். இந்த பாலூட்டிகள் அனைத்திலையுமே உடல் முழுவதும் முடிகள்னு சொல்ல மயிர்கால்கள் அல்லது முடிகள் அல்லது ரோமங்களால் மூடப்பட்டு உள்ளது. ஸோ இந்த லெசனில் அட்டை மற்றும் முயலினுடைய புறத்தோற்றம் உள் அமைப்பியல், உறுப்பு மண்டலங்கள் மற்றும் அவற்றின் செயல்பாடு பற்றி விரிவாக பார்க்கலாம். முயல் அட்டை பூச்சியினுடைய புறத்தோற்றம் எப்படி இருக்குது, உள்ளமைப்பு எப்படி இருக்குது, உறுப்பு மண்டலங்கள் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, ஸோ அவற்றின் செயல்பாடு பற்றி பார்க்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சது. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.